வணக்கம் உறவுகளே. வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு நானும் அப்பாவும் வெளியில கிளம்பியிருக்கோம் ஒரு இடத்துக்கு. எங்க போறோம்னு வீடியோக்குள்ள வந்து பாருங்க. தவறாம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரியா? லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பாருங்க, வெளியில கிளம்பியாச்சு. நம்மளுடைய பை தான். அப்புறம் உன் பேர் வந்து பை பாலகியா? பை பத்மா. பை பத்மாவா? சரி, அப்படியே நாங்க எங்கெங்க போறோம்னு கூட வந்து பாருங்க. இது லோக்கல்ல அலையிறதுக்கு எனக்கு இந்த பை தான். வெளியூர் போனாதான் ஹேண்ட்பேக், லோக்கல்ல கோயில்பட்டிக்குள்ள அலைஞ்சதா இருந்தா இந்த பை தான். இப்ப வந்து நாங்க முக்கியமான ஒண்ணுக்கு போறோம். எங்கன்னா இந்த நம்ம எஸ்ஐஆர் படிவம் அதை கொடுக்க போறோம். கொடுத்துட்டு ஒரு கடைக்கு போறோம். 2 கடைக்கு போறோம். இந்த அம்மாவுக்கு ஒரு கடைக்கும் எனக்கு கடைக்கும் போறோம். அது எங்கன்னு எங்க கூட நீங்க வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி இன்னைக்கு கொடுத்துருவோம். இன்னைக்கு முகாம் போட்டிருக்காங்க. அதே போல நீங்கள் எல்லாரும் அதே மாதிரி நம்ம உறவுகள் எல்லாருமே கண்டிப்பா அதை வந்து செஞ்சு கொடுத்துருங்க. கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒத்துழைக்கணும். ஓகேவா? அதை முடிச்சிருவோம். அந்த வேலையில ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்லணும், கோவில்பட்டியில நடராஜபுரம் தெரு 9வது தெருன்னு சொல்லி மலையாண்டிங்கிற ஐடி, எனக்கு நேம் தெரியல, அவங்க நேம் மென்ஷன் பண்ணாங்கன்னா நேமை சொல்லிடுவேன். ஐடி நேம் வந்து மலையாண்டின்னு வந்திருக்கு. பிறந்த நாளா, டேட் எப்போன்னு கேட்டிருந்தேன் கமெண்ட்ல. டேட்டும் அவங்க சொல்லல. ஆனாலும் நம்ம ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சார்பா, எங்க சார்பா, நம்ம உறவுகள் அனைவரும் சார்பாகவும் உங்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க எப்போதும் சந்தோஷமா நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும். ஓகேவா? நான் மேபி பாத்துருக்கலாம், இன்னாருன்னு எனக்கு தெரியல. இன்னொரு வாட்டி பார்த்தா நான் சொல்றேன். சரியா? பஜார்ல பாத்தீங்கன்னா சொல்லுங்க, நான் தான் சொல்லுங்க. அது வந்து எனக்கு வந்து ஐடி நேம் வந்து மலையாண்டின்னு தான் வருது. உங்களுக்கு கமெண்ட்ல வரும்போது நேம் என்னன்னு எனக்கு தெரியல. சரியா? இல்ல, நடராஜபுரம்னா நமக்கு தெரியாத ஆள், தெரிஞ்சாலா தான் இருக்கும். யாருன்னு நம்ம பார்த்தா தெரிஞ்சிரும். கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி பஜார்ல பார்க்கும்போது சொல்லுங்க, நான் தான் அப்படின்னு சொல்லுங்க. அதே போல நம்ம உறவுகள்ல வந்து நம்ம சுதா மேம் இருக்காங்கல்ல, பொள்ளாச்சி, அவங்க வந்து எப்பவுமே நம்மளுடைய ஸ்டேட்டஸ் நான் என்ன வச்சாலும் அதை அவங்க வந்து அவங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க. மிக்க 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 நன்றிமா உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு பாப்பா சேலம் சுகுணா, அவங்க டெய்லி கமெண்ட் பண்ணிடுவாங்க எனக்கு தவறாம. இவ்வளவு தூரம் நம்மள டெய்லி வாட்ச் பண்றாங்கன்னா ஒரு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஆதரவை தொடர்ந்து கொடுங்க, எப்பவும் கொடுங்க. சரியா? இப்ப நானும் அப்பாவும் வெளியில கிளம்புறோம். 2 வீலர் தான் போறோம். அதனால புகையில எடுக்கவே இல்லை. காரை 2 நாள் கழிச்சு எடுப்போம். போயிட்டு நம்ம அங்க கடையில போய் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ற இடத்துல எப்படி இருக்குன்னு பாத்துட்டு, ஆமா, அதை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரியா? வாங்க, எவ்வளவு எடுக்க முடியும் தெரியல, அதுக்கு தக்கன போடுவோம், போயிட்டு வருவோம். ஓகே, வாங்க அப்படியே போயிட்டு வருவோம். சரியா? இன்னைக்கு போறதே அப்பாக்கு லக்கு. நீ உங்களுக்கு தான் நீங்க மெயினா போறேன். அது உறவுகள் பாப்பாங்க. சரியா? அதே போல யார் யாரு எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணலையோ எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, மாப்பிள்ள டாடா காட்டுமியா? முத்துராஜ் டாடா காட்டுமியா? பாய் பாயா? நாங்க இப்பதான் ஆரம்பிக்கிறேன். பாய் பாய் சொல்லுங்க. இதெல்லாமே தம்பி, நாத்தனாரு, அக்கா எல்லாரும் தான் இருக்காங்க. உறவுகள் தான். இவங்க எல்லாரும் அந்த ஃபீல்டுல இருக்காங்க. அதனால பாத்துட்டு இருக்காங்க. இது ஒரு தகச்சி. இவர் முக்கியமான ஆள் தெரியும், பாத்துட்டு முடிச்சாச்சு. எஸ்ஐஆர் ஃபாரம் ஓரளவு ஃபில் பண்ணி கொடுத்தாச்சு. அதான் முழுசா முடிச்சாச்சு. கஷ்டம் இல்லாம வந்தோம், ஈஸியா முடிஞ்சது. அதுக்கு அது புரிஞ்சவங்களுக்கு புரியும் இல்லையா? ரைட்டு. எங்க போனாலும் இந்த தலை சீவிக்கிட்டே இருக்கணுமா? ஆமா, தலை வளைஞ்சிரும்ல, எடுக்கணும். சரி, இப்போ எங்க வந்திருக்கீங்க? இப்போ அம்மாவுக்கு வந்து சட்டை பார்க்கணும். நின்னு பேசுங்க, நகலாதீங்க. சேரியை காமிங்க, சேரியை காமிங்க. பழைய சேரீ தான் இது. சேலைலாம் எடுக்க வரல. இந்த சேரீக்கு ப்ளவுஸ் எடுக்க வந்திருக்கேன். இதுக்கு ப்ளவுஸ் எடுப்போம். ப்ளவுஸ் எடுத்துட்டு எடுத்து 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் தான் ஆகுது. சேலை 5 ரூபா. ஆமா, 5000 ரூபா அது. ஆமா, சரி போய் பாப்போம். அடுத்து எங்க போனோம்? அடுத்து நம்ம காட்டுவேன், நான் காட்டுவேன். எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஈஸியா ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம். நம்மளுக்கு இருந்தது பூரா நம்ம தம்பி, நம்ம நாத்தனாரு, அக்கா இவங்க தான் இருந்தாங்க. தம்பி மைத்தம் இவங்களா தான் இருந்தாங்க. போனோம், டக்குன்னு கொடுத்தோம், ஃபில்அப் பண்ணாங்க. எல்லா ஐடி நம்ம கையில இருந்தது. அதனால வேலை சிம்பிள். ஓட்டர் ஐடி, பழைய ஐடி, புது ஐடி, ஆதார், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, நம்ம அப்பாக்குள்ளது அம்மாக்குள்ளது கரெக்டா நமக்கு ப்ராப்பரா எல்லாத்தையும் கொண்டு போனோம்னா ஈஸியா முடிச்சுட்டு வந்துடலாம். சிம்பிளா இருக்கு. தாத்தா பாட்டிக்குள்ள அவங்ககிட்ட வச்சிருக்காங்க. ஆமா, அதனால ரொம்ப சிம்பிளா இருக்கு. இது கஷ்டமே இல்ல. எல்லாரும் உடனே நம்ம ஜனநாயகத்துக்கு உண்டான அந்த ஒர்க்கை கரெக்டா முடிச்சிருங்க. சரியா? ரைட். இப்ப போய் ட்ரெஸ் எடுக்க போவோம். வாங்க, இதுல சிரமம்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க. எங்க வந்திருக்கீங்க? செருப்பு எடுக்க பேட்டா ஷோரூம்க்குள்ள வந்திருக்கோம். எப்பவும் பேட்டா செருப்பு தான் போடுவேன். சரி வாங்க பாப்போம். வாங்க போய் பாப்போம்.
பார்த்து எடுக்கணும். இந்த வயசாளி செருப்புலாம் எடுக்கக்கூடாது. இதுதான் நம்ம ஃபேவரட் செருப்பு. இப்போ போட்டிருக்க இந்த வயசாளி செருப்புலாம் எடுக்கக்கூடாது. சரியா? எது வேணும்னு சொல்லு. நல்ல செருப்பா பார்ப்போமா? பார்த்துட்டு சொல்லு. 8 டைட்டாக இருக்கா? இல்லை இல்லை, கால் கொடுக்காதீங்க. ஓ, அந்த இது டைட்டாக மாட்டிருக்கோ? இதில் ஒன்றும் பிடிக்கலையா? இதுல வேண்டாங்க, வேண்டாம். இதுல பாப்போம். இதுதான் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. அது நல்லா இருக்குல்ல? அதையும் போட்டு பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன உனக்கு பார்க்க போறியா? உனக்கு செருப்பு பண்ண எடு. வரையில இருக்காது, எனக்கு எடுக்கணும்னு வரையில இருக்காது. இப்போ வேணா எடுக்க வேண்டிய வேண்டாமா? எத்தனை செருப்பு மேல அந்த செருப்பெல்லாம் மொத்தம் 3 ஜோடி வச்சிருக்கேன். ரைட். பாப்போம். அமைஞ்சா எடு. சூப்பரா இருக்கு. இவனை எடுத்துக்க வேண்டியதானே? பட்ஜெட் வரைக்கும் நீ எப்படி சொன்னா என்னமா அர்த்தம்? சும்மா எடு. ஒண்ணுதானே எடுத்து என்ன ரேட்டு? இப்போ எங்க வந்திருக்கேன் தெரியுமா? நம்ம டெய்லர்கிட்ட தைக்க கொடுக்க வந்திருக்கேன். என்னுடைய ஆஸ்தான டெய்லர். நான் போடுற ப்ளவுஸ்க்கெல்லாம் பெருமை அவளுக்கு தான் செய்யும். அதாவது சேரீக்குள்ள ப்ளவுஸ், அதுக்குள்ள பெருமை எல்லாம் அந்த பொண்ணை தான் செய்யும். சூப்பர் டேலண்ட்டு, நல்ல பிள்ளை, நல்ல ஒரு உழைப்பாளி. சரியா? சின்ன பொண்ணு தான், ஆனால் நல்லா சூப்பராக பண்ணுவாள். ப்ளவுஸ் நம்ம எப்படி வேணுமோ அப்படி பார்ப்போம். பார்த்த பார்வையில் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்பாள். என் ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க நான் எப்படி போடுறேன்னு. சரியா? அது எல்லாமே அவள் தைச்சு கொடுத்ததான் எனக்கு. சூப்பராக தைப்பான். வாங்க இப்போ கொடுத்துட்டு பார்ப்போம். நான் வந்துட்டா, இதான் என்னுடைய டெய்லர், ஆஸ்தான டெய்லர் ப்ளஸ் என் தங்கச்சி. சூப்பராக தைப்பா. நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நான் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அவளுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். சரியா? நம்ம சேனலில் சொல்லி சரி அரகன் ஃபேமிலின்னு சொல்லி நீங்கள் அவளுக்கு கால் பண்ணி பேசுங்க. என்ன உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ, என்ன அளவில் வேணுமோ சூப்பராக தைப்பா. செல்வி ஒரு ஆய் சொல்லிருமா? என் ப்ளவுஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இப்போ கேட்டிருக்காங்க ப்ளவுஸ் சூப்பராக இருக்குக்கா அப்படின்னு. அதே மாதிரி அந்த ப்ளவுஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக தைப்பான்னு. அது எல்லாமே பெருமை இவளுக்கு தான். ஜூஸ் குடிக்கும். ஜூஸ் குடிக்கும். அதை விட்டுட்டு இப்போ ஜூஸ் வேணும் ஜூஸ் வேணும்னு வச்சு பக்கத்தில் ஏதோ ஒரு பாட்டு படிக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பைனாப்பிள் ஜூஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஃபேன் ஓடுது, சவுண்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன ஃபேன் சத்தம்? நான் பைனாப்பிள் ஜூஸ் குடிச்சது இல்லை. போயிட்டு வந்தாச்சு, வெளியிலலாம் சுற்றிட்டு வந்தாச்சு. எல்லா வேலையும் இன்னைக்கு கொஞ்சம் ஒரே ரவுண்டில் போய் எஸ்ஐஆர் ஃபார்ம் முடிச்சாச்சு. எனக்கு ப்ளவுஸ் தைக்க போட்டாச்சு, செருப்பு எடுத்தாச்சு. அப்பாவுக்கு இன்னும் ஒன்று ஜூஸ் குடிச்சாச்சு. அப்பாவுக்கு இன்னும் ஒன்று சட்டை வாங்கணும். சட்டை மட்டும் அப்பாவுக்கு இருக்கணும். சட்டை வேண்டாம், சட்டை ரொம்ப இருக்கு. அது வந்து நாளைக்கு கூட நம்ம அங்கே போகும்போது கூட எடுத்துடலாம். செருப்பு பாருங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நானும் எடுத்துட்டேன், மனசு கேட்கல. இந்த செருப்பை பார்த்துட்டு எனக்கு மனசு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இப்படி செருப்பு எடுக்கணும்னு எனக்கு ஆசை ரொம்ப நாள். நல்லா இருக்கா? சூப்பர். ரைட்டா? இது அதுக்கப்புறம் இப்போ அப்பாவுக்கு பாருங்க. உலக வரலாற்றுல ட்விஸ்ட் இருக்கு. அப்பாவை இப்ப செருப்ப பாருங்க. உலக வரலாற்றிலேயே அப்பா பிறந்ததுலயே 48 வருஷம் ஆச்சு. வார் வச்சு இந்த மாதிரி பின்னாடி பெல்ட் வச்சு அப்பா இப்பதான் செருப்பு போடுறாங்க. இல்ல, நான் ஒரு ரகசியத்தை சொல்லிருந்தேன். எங்க மாமா, எங்க 2வது அக்கா மாப்பிள்ள, எங்க மாமா எனக்கு இந்த மாதிரி செருப்பு எடுத்து கொடுத்தாரு. வார்ந்த செருப்பு எடுத்து கொடுத்தாரு. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் முடிஞ்ச புதுசுல தான். கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாமா எடுத்து கொடுத்தாரு. உங்க பால் சித்தப்பா எடுத்து கொடுத்தாரு எனக்கு. ஆமா, எடுத்து கொடுத்தாங்க. எங்க தெரியுமா? கரெக்டா கிருஷ்ணன் கோயில் பின்னாடி ஒரு செருப்பு இருக்கு, அதெல்லாம் எடுத்தோம். அப்படின்னு எடுத்துக்கோப்பாலாம். நானும் எனக்கு வார் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு, சும்மா எடுத்து நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. எடுத்தேன், போட்டேன். எங்கேயோ கோயிலுக்கு எங்கேயோ போட்டு போனேன், தொலைஞ்சு போச்சு. எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா நான் பார்த்தது எனக்கு ஞாபகம் இல்ல. அப்புறம் எடுத்தாங்களா என்னன்னு இல்ல, நீ மறந்துட்ட, நான் மறக்கல. எனக்கு வந்து அப்பா எப்ப வார் வச்சு செருப்பு போட்டதே கிடையாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்மளுக்கு நான் வரணும்னு நீங்க போட்டது இல்ல, அது மாதிரி போட்டது. எனக்கு விவரம், அதாவது எனக்கு ஞாபகத்துல வந்து அப்பா இப்ப அந்த
தாத்தா சிறப்பு தான் போடுவாங்க. இப்போ எடுத்திருக்கோம். இதை வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. சரியா? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நான் வந்து யார் என்ன செஞ்சாலும் மறக்க மாட்டேன், நன்றியோட இருப்பேன். அப்புறம் இந்த மாதிரி எப்ப அலைஞ்சாலும் இந்த பையன் ஏன்னு எல்லாம் சந்தேகப்படாதீங்க. எப்பனாலும் நான் இதோட தான் அலைவேன். இது வந்து லெட்டர் பேடு எதுக்குள்ளதுன்னா நம்ம ஈவெண்ட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் காண்டி. சரி, போன இடத்துல 1-2 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனா நம்ம யூஸ் ஆகிக்கிடுமே அப்படின்ட்டு அந்த லெட்டர் பேடோட தான் எப்பவும் போவேன். போனோம், எல்லாம் முடிச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஜூஸ் குடிச்சாச்சு. இப்போ மதிய சாப்பாடு கட்டு. காலையில சாப்பிட்டுட்டோம், மதிய சாப்பாடு கட்டு. காலைல நம்ம சாப்பிடும் போது மணி என்ன 11:30 மணி போயிருக்கோம், அலைஞ்சிருக்கோம், ஜூஸ் குடிச்சிருக்கோம். இப்போ வயிறு ஃபுல்லாயிடுச்சா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஏதாவது பார்ப்போம். சரியா? நம்ம சேனல்ல என்னைக்கும் ஆதரவு கொடுங்க. அப்ப செருப்பு இன்னொன்னு சொல்லுவோம், செருப்பு கடைக்கு போனேன். இந்த செருப்பு கடையோட ஓனரு நம்மளுடைய உறவுகள். என்ன, இன்ஸ்டாலையும் நம்மளை ஃபாலோ பண்றாங்க, அரங்கன் ஃபேமிலியும் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்றாங்க. அந்த அந்த பையன் அங்க இருக்கிற அந்த ஸ்டாஃப் வந்து சொன்னாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்க இன்ஸ்டால வருவீங்க இல்ல, அப்பா வந்து சூப்பரா பண்ணுவாங்களே, நம்ம ஓனரை உங்க ரிலேட்டிவா, அவங்க வந்து ஃபாலோவர்ஸ். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. இன்னும் நல்ல நல்ல வீடியோக்கள் வரும். சரியா? ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோட சந்திப்போம். பாய்.